அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்காந்த அலைகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சென்ற வகுப்பில் அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான பகுதிகளில் அறிமுக பகுதியை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற மின்காந்த அலைகளை பற்றி படிக்க போகிறோம். முதல்ல மின்காந்த அலைகள்னால் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். மின்காந்த அலைகள் என்பது, அதாவது மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மின்காந்த அலைகள் என்பது மற்ற இயந்திரவியல் அலைகளிலிருந்து வேறுபட்டு ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு அலை. இந்த அலை பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை. அந்த அலைக்கு தான் மின்காந்த அலைகள் அப்படின்னு பேர். பொதுவாக இந்த அலை எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படுகிற ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும் ஒரே நேரத்தில். இந்த மாதிரி இரண்டு புலங்கள் ஒரே நேரத்தில் மாற்றம் அடையும் பொழுது அதனால் ஏற்படுகிற ஒரு மாறுபாடு, அது அலை வடிவத்தில் பரவுகிறது. அதைத்தான் மின்காந்த அலைகள்னு சொல்கிறோம். புரியுதா? சரி, இந்த மின்காந்த அலைகள் என்பது ஒரு குறுக்கலையாகும். நீங்கள் தெரியும், அலைகளில் இரண்டு வகையான அலைகள் பார்த்துருக்குறோம், குறுக்கலை, நெட்டலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் இந்த மின்காந்த அலை என்பது ஒரு குறுக்கலையை சேர்ந்தது. சரி, இந்த மின்காந்த அலைகளை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக படிக்கணும்னா ஒரு 3 முக்கியமான தலைப்புகளை பார்ப்போம். மின்காந்த அலைகளை எவ்வாறு உருவாக்குவது அல்லது தயாரிப்பது அப்படின்னும், அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னும், அப்புறம் அதனுடைய பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 தலைப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிற அந்த பகுதியானது முடிவடையும். கிட்டத்தட்ட இந்த பாடமும் முடிவடைஞ்சிடும். ரொம்ப சின்ன பாடம்னு நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த மின்காந்த அலைகளுடைய இந்த 3 பண்புகள் நம்ம பார்த்து முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பாடமானது நிறைவடைஞ்சிரும். சரிதானா? சரி, முதல்ல மின்காந்த அலைகளை உற்பத்தி செய்வது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல் தான் முதலாக மின்காந்த அலைகளை பற்றிய ஒரு கருத்தை வெளியிட்டவர். ஆனால் அவருடைய சொல்லப்பட்ட அந்த கான்செப்டை ஹென்ரி ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் 1888 தன்னுடைய சோதனை மூலமாக நிரூபிக்கிறார். மேக்ஸ்வெல் சொன்னது உண்மைதான், மின்புலமும் காந்தப்புலமும் மாறுபடுகின்ற நேரத்தில் ஒரு மாறுபாடு வெளியில் பரவுகிறது அப்படின்னு அவருடைய சோதனை மூலமாக சொல்கிறார். அந்த சோதனையினுடைய அமைப்பு என்னங்கிறத இங்கே பார்ப்போம். இந்த ஹெர்ட்ஸனுடைய ஆய்வு அமைப்பானது இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம வடிவமைக்க போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மின்வாயுக்கள், எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மின்வாயினுடைய முனைப்பகுதியானது சிறிய கோள வடிவில் இருக்கும். இந்த மாதிரி அதனுடைய மறுமுனையானது ஒரு கம்பியின் மூலமாக இணைக்கப்பட்டு பெரிய கோள பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும். இது கோள வடிவிலையும் இருக்கலாம் அல்லது தகடு வடிவிலையும் இருக்கலாம். இது என்ன, என்னுடைய ஒர்க்கு அல்லது பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியாக செயல்பட போகுது. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு சொல்லியா, அது மாதிரி இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு இண்டக்டர், அதாவது மின்தூண்டி. மின்தூண்டியும் மின் தேக்கியும் இணைக்கப்பட்ட ஒரு சுற்று அப்படி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 4ஆம் பாடத்தில் கடைசியாக படிச்சிருப்பீங்க, எல்சி சுற்று அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எல்னா இண்டக்டர், சின்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் அதாவது மின் தேக்கியையும் மின் தூண்டியை மட்டுமே கொண்ட ஒரு அமைப்பு. அதன் மூலமாக ஒரு அலையை உருவாக்க முடியும்னு சொல்லி இந்த 4ஆம் பாடத்தில் கடைசி பகுதியில் பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில் தான் இவர் வடிவமைச்சிருக்கிறார். இந்த மின்வாய்களுக்கு உயர் மின்னழுத்தம் கொண்ட ஒரு கம்பிச்சுருளானது இணைக்கப்படுது. இந்த கம்பிச்சுருள் மூலியமாக நமக்கு என்ன இருக்குது, இந்த உயர் மின்னழுத்தம் இந்த மின்வாய்களுக்கு வழங்கப்படுது. உயர் மின்னழுத்தத்தின் காரணமாக
இந்த இரண்டு மின்வாய்களுக்கு இடையில உள்ள காற்றானது அயனியாக்கம் செய்யப்படுகிறது. இந்த அயனியாக்கத்தின் காரணமாக ஒரு தீப்பொறி ஏற்பட்டு இந்த மின் ஆற்றல் ஒரு அலை வடிவத்தில் இந்த ஏற்பி சுற்றை நோக்கி செல்லுகிறது. இங்க டிஸ்சார்ஜிங் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆற்றல் இழப்பு அலை வடிவத்தில் பரவி இங்க இருக்கிற அந்த ஏற்பி சுற்றுல என்னது ஏற்கப்படுது. இதுதான் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இரண்டு தகடுகளும் இணைத்தட்டு மின்தேக்கியாகவும் இந்த பகுதி ஒரு மின் தூண்டியாகவும் செயல்பட்டு அலையை உருவாக்குறது. அந்த அலை தான் மின்காந்த அலை. அதுதான் இந்த ஏற்பி மூலமாக ஏற்கப்படுகிறது. ஒருவேளை இந்த ஏற்பியானது ஒரு 90 டிகிரி சுழற்றப்பட்டால் இங்கே எந்த விதமான ஏற்பு நிகழ்வும் நடைபெறாது. இங்கே ஏற்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே உருவாகிற மாதிரி தீப்பொறி இங்கேயும் உருவாகும். இந்த ஏற்பி சுற்றுக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலையும் அந்த தீப்பொறியானது உருவாகும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஆற்றல் இங்கே என்ன பண்ணுது, ஏற்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இது 90 டிகிரி சுழற்றப்பட்டால் அந்த ஏற்பு நிகழ்வு என்பது நடைபெறாது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த மின்காந்த அலை என்பது ஒரு குறுக்கலை என்பது இதன் மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம், உறுதி செய்யலாம். புரியுதா? இதுதான் ஹெட்ஸினுடைய ஆய்வு. சரி, இந்த மாதிரி உருவான மின்காந்த அலைகள் சில பண்புகளை பெற்றிருக்கும். இரண்டாவது தலைப்பு அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பண்புகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 8 விதமான பண்புகளை இந்த மின்காந்த அலைகளானது பெற்றிருக்கிறது. அதாவது நிறைய பண்புகள் இருக்குது. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்புகள் என்பது இந்த 8ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் பண்பு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். முடுக்குவிக்கப்பட்ட மின்னூட்டங்கள் மின்காந்த அலைகளை உற்பத்தி செய்யும். முதல் பண்பு என்ன சொல்லுது, முடுக்குவிக்கப்பட்ட மின்னூட்டங்கள் மின்காந்த அலைகளை தோற்றுவிக்கிறது. ரைட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? சாதாரண மின்னூட்டங்கள் மின்காந்த அலைகளை தோற்றுவிக்காது. ஆக்சலரேட்டட்னா அது முடுக்கம், அதாவது வைப்ரேட்டட் ஆகணும். அது எந்த அளவுக்கு முடுக்கம் அடையுதோ அந்த அளவுக்கு அங்கே மின்காந்த அலைகளானது உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் பண்புல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பண்பு, இந்த மின்காந்த அலை பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை. பொதுவாக இயந்திர அலைகள் பரவுவதற்கு கட்டாயமாக ஊடகம் என்பது அவசியம். ஊடகம் இல்லைன்னா பரவாது. ஆனால் மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இது குறுக்கலை பண்பை பெற்றிருக்கும். குறுக்கலை அப்படிங்கிறத எந்திர அலைகளையும் குறுக்கலைகள் இருக்குது, மின்காந்த அலைகளும் குறுக்கலைன்னு சொல்கிறோம். குறுக்கலைகளுக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அல்லது குறுக்கலைனா எப்படி பரவும், அதில் ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆற்றலானது கடத்தப்படுறதும் அதை வெளியில் பரவுவதும் நடைபெறுது. அதனால தான் மின்காந்த அலைகள் என்பது ஒரு குறுக்கலையே அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மின்காந்த அலையானது ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடியது. ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் ஒளியானது செல்லும். அதே வெலாசிட்டி அல்லது திசை வேகத்தில் தான் இந்த மின்காந்த அலையானது வெளியில் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நாலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற பண்பு. அஞ்சாவது என்ன? V <c. V என்பது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், மின்காந்த அலைகளுடைய திசை வேகம். C என்பது ஒளியினுடைய திசை வேகம்.
இந்த மின்காந்த அலையினுடைய திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தோட குறையும். எப்பொழுது? மொதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒளியின் திசை வேகத்தில் மின்காந்த அலைகள் செல்லும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றேன்? ஒளியின் திசை வேகத்தை விட குறைவாக செல்லும் மின்காந்த அலைகள். எங்க அப்படின்னா ஊடகத்தில். ஊடகத்தினுடைய பண்பை பொறுத்து இந்த திசைவேகம் என்பது மாறுபடும். மின்காந்த அலைகளுடைய திசைவேகம் என்பது மாறுபடும். அப்போ கட்டாயமாக வெற்றிடத்தில் மின்காந்த அலைகளுடைய திசைவேகம் என்பது 3 × 10⁸. ஆனால் ஊடகத்தில் மின்காந்த அலைகள் திசைவேகம் என்பது சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியின் திசைவேகத்தை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றது. வி லெஸ் தென் சி இன் மீடியம் அப்படின்னு சொல்றோம். ஊடகத்தில் மின்காந்த அலையின் திசைவேகம் என்பது ஒளியின் திசைவேகத்தை விட குறைவாக இருக்கும். 6. இந்த மின்காந்த அலை பரவும் பொழுது எந்த விதமான மின்புலத்தாலோ காந்த புலத்தாலோ பாதிப்பை அடையாது. அதாவது இந்த மின்காந்த அலை எந்த பகுதியிலையும் ஊடுருவி செல்லும். அதாவது மின்புலம் அதிகமாக இருக்கிற பகுதியிலும் சரி அல்லது காந்த புலம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி ரொம்ப ஈஸியாக ஊடுருவி செல்லக்கூடியது. ஏன்னா இது மின்புலத்தாலும் காந்த புலத்தாலும் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறதுனால இது மின் மற்றும் காந்த புலத்தால் எந்த விதமான விலகலும் அடையாது அல்லது எவ்விதமான பாதிப்பையும் அடையாது அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாயிண்ட், 6வது பண்பு. 7வது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒளி வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஒளியானது சில பண்புகள்லாம் அதுக்கு இருக்குது. ஒளிக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விளிம்பு விளைவு, அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு, போலரைசேஷன் தள விளைவு, இதெல்லாம் ஒளிக்கு இருக்கும். அதாவது ஒளிக்கு உண்டான பண்புகள் எது? டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது தமிழில் சொல்லணும்னா விளிம்பு விளைவு, குறுக்கீட்டு விளைவு, தள விளைவு, இதெல்லாம் ஒளிக்கு உரிய பண்புகள். இந்த மின்காந்த அலைகளும் இந்த பண்புகளை என்ன பண்ணியிருக்கும்? பெற்றிருக்கிறது. இதுலேயும் என்ன நடக்கும்? விளிம்பு விளைவு ஏற்படும், இதுலேயும் குறுக்கீட்டு விளைவு ஏற்படும், இதுலேயும் தள விளைவு ஏற்படும். ஆக ஒளிக்கு உண்டான பண்புகள் மின்காந்த அலைகளுக்கும் பொருந்தும். அடுத்தது கடைசி 8வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மின்காந்த அலைகள் ஆற்றலை உள்ளடக்கியது. மின்காந்த அலைகள் ஆற்றலை உள்ளடக்கியது. இதுக்கு லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கோட்டு உந்தம், ஆங்குலார் மொமெண்டம் சொல்லக்கூடிய கோண உந்தம் எல்லாமே உண்டு. அதாவது சாதாரண இயந்திர அலைகளுக்கு இருக்கக்கூடியவை இந்த நேர்கோட்டு உந்தம், கோண உந்தம், ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மின்காந்த அலைகளுக்கும் என்னென்ன உண்டு? மின்காந்த அலைகள்லையும் ஆற்றல் உண்டு, அதுலேயும் லீனியர் மொமெண்ட்னு சொல்லக்கூடிய நேர்கோட்டு உந்தம், ஆங்குலார் மொமெண்ட்னு சொல்லக்கூடிய கோண உந்தம் எல்லாமே இருக்கும். இவ்வளோதான். இந்த 8 முக்கியமான பண்புகள் தான் மின்காந்த அலைகளை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? மின்காந்த அலைகள் என்றால் என்ன, மின்காந்த அலைகளை எவ்வாறு உற்பத்தி செய்வது, மின்காந்த அலைகளுடைய பண்புகள் என்ன, மொத்தம் ஒரு 3 பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று கடைசியாக இருக்கிறது தான் மின்காந்த அலைகளுடைய பிரிவுகள், கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படும், அல்லது வகைகள். மின்காந்த அலைகளுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் பெரிய பகுதியாக இருக்குது, அதனால் இந்த வகுப்பில் அது பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி வகுப்பில் அதை பார்ப்போம். We are going to discuss about the electromagnetic waves. First, a definition about the electromagnetic wave. The electromagnetic wave means it is a non-mechanical wave which is propagate with the velocity of light, and it has the property of transverse wave. So this type of wave is called electromagnetic wave.
So first of all, the very first concept was put forth by the Maxwell about the electromagnetic waves. But Henry Hertz proved the Maxwell prediction. In 1888, Henry Hertz conducted an experiment to produce the electromagnetic waves. The apparatus setup of the Hertz experiment shown in the figure. So this apparatus consists with a electrode is designed by a small sphere on one end of the conductor, and other end is connected with a very large sphere shaped conductor. Sometimes we are using, instead of the sphere, making a plate. See, the both spheres acting as a capacitor. These electrodes are connected with a high induction coil, which is acting as a inductor. So L and C, the capacitor and the inductor to produce the waves. You know from the fourth lesson, last part, LC oscillator. That means a oscillations produced by inductor and capacitor only. See, the same procedures are adapted in this experiment. Due to high induction coil, induced EMF, a very large induced EMF is produced due to high potential between the two electrodes. Due to the high potential, the air gets ionized. Due to the ionization, a spark is created. Thus, now the energy discharged from the electrodes in the form of wave, and which can be receiving by the received electrodes. The wave form of energy is called electromagnetic wave. The wave form of energy is called electromagnetic wave. That's all. So this is the production of electromagnetic waves. Okay. Then next topic is properties. The properties of electromagnetic waves consist of 8 important points. First point is, the electromagnetic waves can be produced by accelerated charges. That means normal charge never create electromagnetic waves. Whenever the charges getting acceleration, so due to the acceleration of charges, the electromagnetic waves are created. So this is the first property of electromagnetic waves. The second property, no medium is required to propagation of electromagnetic wave. That means the mechanical wave propagate through medium only. But in the electromagnetic wave, need not any medium required for the propagation. So this is the second properties. Third properties. The electromagnetic waves are transverse in nature, transverse wave in nature. You know the longitudinal wave and a transverse wave, the difference between the longitudinal wave and a transverse wave. Then fourth point is, the electromagnetic wave propagate with a velocity of light in air or vacuum. You know the velocity of light, 3 into 10 power 8 meter per second. This is the velocity of light in air or vacuum. Same like that, the electromagnetic wave can propagate with a velocity of light. Then fifth property is V less than C. What is V less than C? V is the velocity of electromagnetic wave in medium. Whenever the electromagnetic wave travel through a medium, the speed of the electromagnetic wave is less than the velocity of light. So that V less than C when in the medium. In case of the electromagnetic wave travel in a air or vacuum,
it has the velocity of light, that is 3 into 10 power 8 meter per second. Then sixth point, the electromagnetic wave does not affected by any electric and magnetic field, because the electromagnetic wave can be produced by both electric and magnetic field. Due to this reason, the electromagnetic waves does not affected by any electric field or magnetic field. Then seventh point, actually the light has some property like diffraction, interference and polarization. Electromagnetic also obey the property of light. It's also containing the diffractions, interferences and polarizations. The property of a diffraction, interference and polarization take place in the electromagnetic wave also. Okay, then the last point. Actually the electromagnetic wave consists with energy, linear momentum and also angular momentum as like in the mechanical wave. Usually a mechanical wave consists with energy, angular momentum, linear momentum, because the wave consists of tiny particles also. So that nature of the particle, the energy, linear momentum and angular momentum also in the mechanical wave. But at the same time, in the electromagnetic wave also containing the energy, linear momentum and angular momentum. So these are the properties of electromagnetic waves. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வழக்கம் போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ்லேயோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சிக்க கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.